2026 தளபதி சிஎம் நம்ம டிவிகே தளபதி. ஐ லவ் யூ. விஜய் தளபதி போடு. கப்பம் கேமிக்கல இந்த வாட்டி நாங்க தான் டிவிகே புலிங்கடா. இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்க முடியல அவரை, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கள் ஓட்டி டிவிகே ஜாபர்கான்பேட்டையில இருந்து வரோம். தளபதி தான் வருவாரு. அவர்தான் எல்லாரும் டிவிகேக்கு ஓட்டு போட்டுருங்க, அவ்வளவுதான். எல்லாமே நல்லதே செய்வாரு. ஆமா, நல்லதே செய்வாரு. மாற்றம் புதுசா வரணும், மாற்றத்துக்காக தான் வந்திருக்கிறோம். எப்பயுமே நான் வந்து டிவிக்கு வந்து நான் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விஜயை பார்த்துருக்கேன். அவரை பார்க்கறதுக்கு நாங்கள் அவரோட இதுல தான் இருக்கோமே, நாங்கள் டிவிகேல தான் உறுப்பினராக இருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு பயங்கர பாதுகாப்புனா எல்லாருமே அக்கா தள்ளி நில்லுங்க, அக்கா தள்ளி நில்லுங்க இப்படிதான் சொல்றாங்க. ஒருத்தரோட பாடி கூட டச் ஆகலண்ணா எங்க மேல, அவ்வளோ ஒரு சேஃபா இருக்கு. பரவாயில்ல, டிவிகேன்றது பயங்கர சேஃப்னா எங்களுக்கு. நாங்க அவ்வளோ ஜென்ஸ் பக்கத்துல தான் நிக்கிறோம். அக்கா தள்ளி நில்லுங்க, அக்கா தள்ளி நில்லுங்க, சேஃபா நில்லுங்க இப்படிதான் சொல்றாங்க. விஜய் பயங்கர பாதுகாப்புனா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த எங்கள் ஓட்டு டிவிகே மட்டும்தான் அண்ணா. எங்க லைஃப்லயே சொல்றேன், ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கோம். நாங்க யாரோட கூட்டத்துல இப்படி நாங்க வந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எல்லாருமே அக்கா தனாலுங்க, அக்கா நில்லுங்க விழுந்துற போறீங்க எல்லாருமே எங்களை அவங்க பார்க்க சொல்றாங்க. ஆம்பளைங்க எல்லாம் ஒதுங்கி நிக்கிறாங்க. நீங்க பாருங்க எங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவ்வளவு பயங்கர சேஃபா எங்க நாங்க கீழே விழ போறோம், எங்கல இருந்து எங்க குழந்தைல இருந்து எல்லாருமே சேஃபா பிடிக்காங்க. அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்குண்ணா. மர நினைவோட போறோம். ஐயோ இவனுங்க தொட்டுட்டானுங்களே, நாங்க அந்த அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும். நாங்க அவரோட நாங்க டிவிகே குரூப்ல இருக்கோம் நம்ம, எங்களுக்கு அவ்வளவு ஒரு பெருமையா இருக்குண்ணா. கேக்குதா ஐயா, உங்களுக்கு தான் மெயினா இதெல்லாம் பெண்களுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு தெரியுமா? உங்க கட்சிக்கு வந்தா நாங்க பயப்படுவோம். இங்க நாங்க பயமே இல்லாத தைரியமா இருக்கிறோம். ஐயா கேக்குதா? விஜய் சாரை பார்க்கணும்னு ரொம்ப நாள் கனவு பார்த்துட்டோம். கண்டிப்பா டிவிகே தான் ஜெயிக்கும். எங்களோட ஓட்டு எல்லாருமே டிவிகே தான். நாங்க வந்து சென்னை நகர் அண்ணா நகர் கிட்ட இருந்து வரோம்னா, இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான கேள்வி. ஸ்டாலினியோ திமுக அதிமுக அதை கேட்கலாம், தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்கும். சும்மா ஒரு கதை சொல்றேன். ஒரு சட்டை 2 சட்டை வாங்க, உங்க முன்னாடி 3 சட்டை இருக்குது. ஆனா நீங்க 2 சட்டையை 30 தடவை போட்டு பார்த்து நல்லா இல்ல அதை திரும்ப அந்த சட்டையை போட்டு பாத்தீங்கன்னா யாரு பைத்தியம்? நீங்க தானே பைத்தியம். 3வது ஒரு சட்டை எடுக்கலாம்ல, திரும்ப அந்த இல்ல இந்த சட்டை நல்லா இல்ல, திரும்ப அந்த சட்டை தான் எடுக்கிறேன். அந்த சட்டை இல்ல இந்த சட்டை நல்லா இல்ல, திரும்ப அந்த நல்லா சட்டத்தை யாரு பைத்தியம்? தமிழ்நாட்டு மக்கள் தான் பைத்தியம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் தெளிவா இருக்கணும். அவன் ஓட்டுக்கு 5000 ஏன் 10,000 கூட கொடுப்பான். நம்ம 5 வருஷம் நம்ம நல்லா இருக்கணும்னா நீங்க தான் பார்த்து போடணும் ஓட்டை. இன்னொன்னு இந்த ஜூலி பிதிகவாயி அதை பத்தி பேசணும். அதுக்கு என்ன அருகதகுது? வாங்க அண்ணா, நாங்க வாங்க அண்ணா வந்தா அந்த அம்மா நிக்குமாங்க, ஒண்ணுக்கு போயிடும் தெரியுமா? கார்பரேஷன் கக்கூஸ் ஆயிடும் அந்த அம்மா. அண்ணா வாங்க அண்ணா, ஏய் வாடா நான் இங்க நிக்கிறேன்டா. என்ன புரியல எனக்கு, என்ன போறவரெல்லாம் பேசி ஒண்ணுமே. அதுக்கப்புறம் சீமான், நான் லைனா வச்சு நிக்கிறேன், ஒருத்தர் லைனா வரேன். சாட்டையும் சீமானும் இவனுங்களே மாத்தி பேசு. ஐயோ சீமான்லாம் விட்டா இவரு யார் தெரியுமா? நீலா அம்ஸ்ட்ராங். அவரு கூட நிலாவுக்கு போயிட்டு வந்தேன்னு அவர்லாம் ஆனா அவரு பின்னாடி ஒரு கும்பல் போகுது பாத்தீங்களா? எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சாதான் கோவம் வருது. ஒரு ஆயா சொல்லுது, ஏதோ சொல்லிச்சு அந்த ஆயா, பிரியாணியோ எங்க தலைவர் பாருங்க பிரியாணி குத்தாரு, எங்க தலைவர் பாரு மாசா குத்தாரு, வேற நிறைய மைசூர் பாக்கு குத்தாரு, 4 ரேப் கேஸ் விட்டாரு, என் பையனுக்கு கஞ்சா குத்தாரு, அந்த மாதிரி சொல்லலாம் அந்த அக்கா. எப்படி அருகதை இல்லையானா? உன் வீட்டு பக்கத்துல கஷ்டப்படுறாங்க, எலக்ட்ரிசிட்டி அந்த பில்லு அது அதிகம், வீட்டு வரி அதுவும் அதிகம், எல்லாமே அதிகம். 5 வருஷத்துல எல்லாம் கீழே தானே போச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் மேல இருக்குது, அவங்க அப்பா எதுனா பெண்ணு அது மட்டும் மேல இருக்குது. எதுக்கு இப்ப அந்த பெண்ணை என்ன கேட்டாங்களா? ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம். அது ஆட்சி வரணும் ஏன் வரணும், எதுக்கு வரணும் நான் கேட்கறேன். ஒருத்தர் வந்துக்கிறாரா, வாய்ப்பு அவருக்கு கிடையாது, தளபதிக்கு வாய்ப்பு கிடையாது, மக்களுக்கு வாய்ப்பு, அவங்களுக்கு தான் வாய்ப்பு. புச்சிங்கன்னா வாழலாம், இல்ல 200 ரூபாய் ஊப்பி அவனுங்க வாழ்ந்துருவானுங்க, 200 ரூபாய் வாழ்ந்து அவனுக்கு குட்டையை வாழ்ந்துப்பானுங்க. ஆனா மிச்சக்கிற மக்களால வாழ முடியாது. பார்த்து ஓட்டு போடுங்க. பரம்பரையா இது வருத்துக்கு, இது மன்னர் ஆட்சிகள். பரம்பரையா நாங்க கலைஞருக்கு தான் போட்டோம், பரம்பரையா நாங்க எம்ஜிஆருக்கு தான் போட்டோம். எதுக்கு என்ன இது ராஜா ஆட்சியா? இல்ல உன் பரம்பரை வாழ்த்துக்கு தான் நாங்க எங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்களா? எல்லாம் மாற்றம் வேணும்னா ஃபர்ஸ்ட் உனக்கு மாற்றம் வேணும். நீ மாற்றத்தை உனக்குள்ள வரவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நல்லா இருக்கும். அதாவது வந்து திமுக அறிவிச்ச தேர்தல் அறிக்கையில முக்காவாசி நிறைவேற்றல. படித்த பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன், அதை செய்யவே இல்லை. ஏற்கனவே நடந்த ஆட்சிகள் பண்ண குறைகளை நான் வந்து பதிவிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். படித்த பட்டதாரிகளுக்கு வேலைன்னு சொன்னார் ஸ்டாலின்.
அதுக்கு அடுத்து வேலை கொடுக்கல. அதுக்கு அடுத்து அம்மா உணவத்தை அண்ணா உணவாக மாற்றம்னாரு, செய்யவே இல்லை. நீட் தேர்வை நீக்கிறேன்னு சொன்னார், செய்யவே இல்லை. இப்படியான நான் அடிக்கிட்டே போவேன், இன்னும் 50 தாண்டி அடிக்கிட்டு போவேன். 514 வாக்குறுதியில் இன்னும் நான் வந்து 250 சொல்லுவேன். அதுக்கான போதுமான நேரம் இல்லை. அதிமுக ஆட்சி நடந்தப்ப பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினும் கனிமொழி வந்து ஆழ்வார்பேட்டையில் இருந்த வீட்டில் வந்து போராட்டம் பண்ணாங்க. இப்போதான் முதலமைச்சர் ஆகிட்டார்ல, ஏன் அந்த பூரண மதுவிலக்கை கொண்டு வரல? பூரண மதுவுக்கால பல பெண்கள் தாலி எடுத்து சாவுது, அவன் சாவுறான், தாலி இருக்குது. இந்த வருமானத்தை ஏன் அடுத்த துறையில் கொண்டு வர முடியாது? அவர் கண்டிப்பாக மாற்றுவார். ஒரு மாற்றம் ஏற்படும். அவருடைய கொடுத்துருக்கிற அந்த தேர்தல் அறிக்கையில் அவர் கொடுத்துருக்கிறத எல்லாத்தையும் பாருங்கள். தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் டெக்னாலஜி வளர்ச்சி அந்த ரீதியாக வந்து நான் கொண்டு வருவேன், மக்களை மேம்படுத்துவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து பெண்கள் பாதுகாப்பே கிடையாது. 4 வயசு குழந்தைய கற்பழிக்கிறான், அண்ணா யூனிவர்சிட்டியில் பொண்ணை கற்பழிக்கிறான். இப்படியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஏன் வந்து இந்த அரசாங்கம் ஏன் வந்து கண்டுக்கலை? 9 போலீஸ்காரனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறான். ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? காவல்துறை எனது நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது லாக்அப் மரணம் எப்படி நடைபெறுது? அப்போ இவர் சொல்லி தான் செஞ்சாங்களா? அதுக்கு அடுத்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தன் சாராயம் கடத்துறான். யார்? ஒரு போலீஸ்காரன். அவனை என்ன பணியிடை நீக்கம் செய்கிறது? அவனை பணி நீக்கம்லாம் செய்யணும். அது என்ன பணி நீக்கம் செய்யணும். இந்த மாதிரி பண்ணாதான் காவல்துறைக்கும் ஒரு பயம் இருக்கும். புரியுதுங்களா? விஜய் வந்தால் மாற்றுவார். அதோட முடிச்சுக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, வாக்கு சதவீதங்கள் பிரியும். அவர் ஆட்சி அமைப்பாருன்னு என்னால் சொல்ல முடியாது. அது மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். விஜய் தான் எங்க குடும்பத்துல எல்லா ஓட்டம். ஒட்டகப்பாளையம் அங்கேருந்து வர நாங்கள் அண்ணாவை பார்க்க தான் நாங்கள் வந்துக்கிறோமே. 2026ல் அண்ணா தான் சிஎம்ஏ. ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப லஞ்சம் அதிலே போயிடுச்சு அண்ணா. இந்த 5 வருஷம் அவங்க வந்தாங்க, என்ன பண்ணாங்க? 1000 ரூபாய் கொடுத்தா அந்த ஒரு மாசம் முழுக்க நம்மளுக்கு ஓடுமா? ஒரு நாளைக்கு செலவாயிடுது, 1 ஹவர்ல செலவாயிடுது 1000 ரூபாய். ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு பத்துமா? 1000 ரூபாய் கொடுத்தேன்றாங்க, ஓசி பஸ் விட்டேன்றாங்க. எதுக்கு எங்களுக்கு? நாங்கள் ஃப்ரீயா 6 ரூபாய் தான் அதோட டிக்கெட்டே. அதுக்கு எதுக்கு எங்களுக்கு ஃப்ரீ? எங்களுக்கு ஒண்ணுமே வேணாவே. எங்களுக்கு தேவை மெயின் பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. எல்லாருமே வந்துடுறாங்க, ஓகேங்களா? அப்ப மற்ற நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்க என்ன பண்ண வேலை வாய்ப்பே இல்லை. மெயின் போதை பொருள் ரொம்ப அதிகமாயிடுச்சு அண்ணா. எங்க சைடெல்லாம் சொல்லவே வேணாம், ஒட்டகப்பாளையம் சொல்லவே வேணாம். ரொம்ப போதை பொருள் அதிகமா இருக்குது. சின்ன பசங்கள்லாம் வந்து அக்கா கொஞ்சம் டம்ளர் இருக்காக்கா, நான் கடை தான் வச்சிருக்கேனே, டம்ளர் இருக்காக்கா, சிகரெட் இருக்காக்கா, கூலிப்பு இருக்காக்கா, இதுதான் கேட்குறாங்களே தவிர மற்றபடி ஒண்ணுமே மாறல. நான் 5 வருஷத்துல ஒண்ணுமே மாறல. இவர் வந்து மாத்துவாரு கண்டிப்பா. எங்க ஓட்டு எல்லாமே கண்டிப்பா ஜெயிப்போம். ஃபர்ஸ்ட் டிஎம்கே இது கோட்டை இல்லை, முடிஞ்சிச்சு. அது அப்பயே முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு டிவிகே கோட்டை தான். மொத்தம் 16 தொகுதி, எல்லா தொகுதியும் எங்களுக்கு தான். தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் தான் 234. எங்களுக்கு ஃபஸ்ட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு வேணும், பெண்கள் பாதுகாப்பு கிடையாது, போதை ஒழிக்கணும், நல்லா விவசாயம் நல்லாவே இல்லை, எதுவுமே இல்லை. அதனால டிவிக்கே நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். 234 தொகுதி நாங்கள் தான். இந்த 70 வருஷம் ஆட்சியில் பெரிய அவலங்கள் என்னண்டா, இவ்வளவு இளைஞர்கள் கூடியிருக்கோம். இவ்வளவு இளைஞர்கள் வந்து சும்மா சாதாரண தற்கொலைகள்லாம் கிடையாது. எல்லாருமே படித்து வேலை இல்லாமல் ஒரு அதிருப்தியில் தான் இங்கே வந்து எல்லாருமே சேர்ந்துருக்கோம். அதாவது வந்து 70 வருஷம் இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் எல்லா டிகிரி முடித்தாலும் ஒரு கவர்மெண்ட் வேலைன்னு போனால் ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கையில் காசு கொடுக்காம வந்து ஒரு வேலை கிடைக்காது. இதே நிலைமை நாளைக்கு என் பிள்ளை இருக்கு, என் பிள்ளைக்கு நான் வேலைக்கு தேடணும்னா அது 50 லட்ச ரூபாய் நாளைக்கு மாறும். இதெல்லாம் இந்த மாறணும்னா இந்த 2 ஆட்சியும் தூக்கி குப்பையில் போடணும், மாற்றம் வரணும். கண்டிப்பா வந்து நாளைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் தொடர்ந்து வேலை கிடைக்கணும், நல்ல ஆட்சி வரணும்னா தளபதி ஆட்சி அமைக்கணும். 2026ல் தளபதி தலைமையில ஆட்சி வந்தே ஆகணும். அதுதான் தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு ஏற்படுமே தவிர இதுதான் ஒரு நல்ல தீர்வு. அதனால மக்களே சிந்திச்சு வாக்களிங்க. சார் டிவிகேக்கு எதுக்கு ஓட்டு போடுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கு சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் லேடிஸ் வந்து வெளியில நைட்டு போகவே முடியாது.
அதுக்காக பாதுகாப்பு. இப்ப அந்த டிஎம்கே ஆட்சியில யார் யாருக்கு எந்த சின்ன பிள்ளைக்கு 2 வயசு பாப்பா கூட அந்த மாதிரி நடக்குது. அதனாலயே முக்காவாசி எங்க அண்ணன் வந்தாருன்னா அந்த பயமே இல்லாம வெளியில போலாம். 1000 ரூபாய் வச்சு ஒரு இதுவும் பண்ண முடியாது. 2500 ரூபா அதை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் நீங்க கேட்பீங்க. எங்களுக்கு அதை 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட நாங்க வச்சுக்கலாம். அந்த ஒரு நாளைக்கு எங்களால வச்சுக்க முடியாது. அதனால டிவிக்கே தான் வருவாரு, அவர் தான் வருவார். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அதே மாதிரி வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரணும். எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி யோசிக்காம எல்லாரும் ஒரே முடிவாக விசில் சின்னத்துக்கு ஓட்டு பண்ணுங்க. இளைய தளபதி ஜெயிக்க வச்சு முதல்வர் ஆட்சியில் உட்கார வைப்போம். வெற்றி நமது. வெற்றி நமதே. ஏடிஎம்கே டிஎம்கேல ஃபுல்லா பார்த்தாச்சுன்னா ஒரு டைம் டிவிக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். மாற்றத்தை அண்ணாக்காக வாய்ப்பு கொடுங்க. அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா. அண்ணா கண்டிப்பா நல்லது பண்ணுவானா. இருக்கிற சட்டத்தையும் மாத்துவாரு. அந்த மார்க்கெட்டிங் நீங்க லைவா பாப்பீங்க. கேளுங்க அந்த கேள்வியை. அவரை ஃபர்ஸ்ட் வர வைங்க. எல்லாரும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லாரும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்தாதான் தளபதிக்கு. பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு வேணும், ஆம்பளை பசங்களுக்கு எதிர்காலம் வேணும்னா அவருக்கு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா மாற்றம் வரும். 20 வருஷம் கனவு இன்னைக்கு நிறைவேறிச்சு. என்ன கனவா பாத்தீங்களா? அவர் எம்ஜிஆர் அந்த கனவு பாத்தீங்களா? கேக்கல ஓட்டா மாறாதா? மாறுதா மாறலையான்னு அழுத்துவாங்க பாத்தீங்களா? எல்லாத்துலயும் விசில்ல அழுத்துவாங்க பாருங்க. அப்ப தெரியும் மாறுதா மாறலையான்னு. அப்ப பாருங்க கேட்டீங்களா? அணுகுண்டு விஜய் என்ன கேட்டீங்க? எங்க அண்ணா சார், நாங்க அவருக்கு ஆதரவு கொடுக்க மாதிரி யாரு கொடுக்க போறோம்? எங்க வீட்டுல ஒருத்தர் அவரு, சரிங்களா? ஆனா கண்டிப்பா எங்க அண்ணாக்கு நாங்க இந்த வாட்டி வாய்ப்பு விடல. சின்ன குழந்தையில இருந்து எல்லாமே சரி. ஆனா எங்க அண்ணனுக்கு தான் வாய்ப்பு. எங்களுக்கு எல்லாமே எங்க அண்ணனுக்கு தான். ஏன்னா எங்க வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. இப்ப நடக்குது வந்து நாங்க எல்லாமே பாக்குறோம். அது இது வந்து அடுத்த பிள்ளைங்க நடக்க கூடாது. 2 வயசு குழந்தைகிட்ட என்ன சுகத்தை கண்டுபிடிப்பாங்க சொல்லுங்க பாக்க. நான் பேசுனேன், வேற மாதிரி எல்லாம் பேசுவேன், வேண்டாம். திமுக ஒரு தீய சக்தி தான். எங்க அண்ணன் வந்தா எல்லாமே மாறும். எல்லா மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நிரந்தர சிஎம் எங்க விஜய் அண்ணா மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. விஜய் வந்தா குழந்தைக்கு பேர் வைக்கணும் ஆசை, அவ்வளவுதான். இந்த பொறுக்க போற குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும். கண்டிப்பா நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓட்டெல்லாம் விஜய்க்கு தானா? அவள் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. அவளெல்லாம் பேசினது கொஞ்சம் வாழ்த்து, நான் பேசலன்னு கொஞ்சம் வாழ்த்து. ஆனா பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இவர் இந்த ஆட்சிக்கு வந்து இந்த ஆட்சி நல்லா இருக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். பக்கத்துல போய் பார்த்தா அது சந்தோஷமா போய் பார்த்தோம்னா. ஆனா எங்க பின்னாடி பசங்க தான் நின்றுதாங்க. ஆனா அவங்க ஒரு டச் கூட பண்ணல. விஜய் ரசிகர் பசங்க டச் கூட பண்ணாம எங்க பின்னாடி தான் நின்றுதாங்க. அவ்வளவு பாதுகாப்பு எங்களுக்கு கொடுத்து உள்ள போய் இது பார்த்தாங்க. இந்த கூட்டத்துக்கே அவ்வளவு பாதுகாப்பா நின்று இருந்தாங்க. இந்த கூட்டத்துக்கே அவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னா அவர் வந்தாருன்னா இன்னும் எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும். அடுத்த சிஎம் அவருதான். லியோவை பார்க்கணும், நாட்டை திருத்தணும்னா தலைவர் வந்தாதான் திருத்த முடியும். அவருடைய கூட்டத்திலே நாங்க அதை பார்த்துட்டோம். அவர் தான் வரணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அடுத்த எம்ஜிஆர் அவரு, அடுத்த எம்ஜிஆர் அவரு, அடுத்த எம்ஜிஆர் அவர்தான். இந்த நாட்டை திருத்தம் ஜூலி வரேன்னு சொல்லி வரல. ஏன்னா அது ஒரு நாய், அதை விட்டுட்டு அது வேலை பாத்துக்கணும். ஆளே கிடையாது. வேற ஜூலின்னு வச்சிருக்காங்க. அதுக்கு ஏன் நாய் வண்டி வந்தா புடிச்சிட்டு போவாங்க. அது ஏன் வெளியே வர மாட்டேங்குது? அதுதான் நாய் வண்டி தெளிவா அழியுது. ஆனா நாய் வெளியே வர மாட்டேங்குது. நாய் வந்துச்சுன்னா வெளியே புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன் அது பயந்து உள்ளே உட்காந்துருக்கு. அவர் ஏன் வெளியே வர மாட்டேங்கிறா? ஏன்னா நாய் வண்டி வந்துச்சுன்னா கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். விஜய் அண்ணா வரணும், அவர் ஆட்சியில வந்து உட்காரணும், அதுதான் எங்களுக்கு வேணும். எங்க ஓட்டெல்லாம் விஜய்க்கு தானா? கன்ஃபார்ம் எங்க ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான். தளபதியை பார்த்தோன்னே அப்படியே ஒரே இதுதான். நான் இவ்வளோ பக்கத்தில் பார்த்தே இல்லை. இப்போ பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் இதே மாதிரி வந்து 2026 அவர் தான் வின் பண்ணுவார். ஆமாம், அவர் ஃபேனாக இருந்தோம். இப்போ அவரோட தொண்டனா நாங்கள் எங்களுக்கு ஒரு மாற்றம் தான் வேணும். மீண்டும் ஒரு ஏமாற்றம் வேண்டாம். அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள். ஆமாம், 2026 வெற்றி எங்களுக்கு தான். வெற்றி நிச்சயம். 2026 விஜய் தான். அதெல்லாம் மாறும். யாருன்னா சொன்னா கூட்டம்லாம் மக்கள் மனதை பிடிச்சாருனா அவர் தானே ஜெயிப்பாரு. அப்ளை பண்றாங்க. வெறும் 60 வயசுக்குள்ள சொல்லியிருக்காரு அந்த உதவித்தொகை. இவர் மாதிரி மகளிர் உரிமைத்தொகை மாதிரி 60 வயசுக்கு மேல இருக்கவங்க என்ன பாவம் பண்ணாங்க? எல்லாருக்கும் வரும்படி பண்ணணும். இவர் மது விலக்கு ஒழிக்கணும். விஜய் வரணும், மாற்றம் வரணும். பெரிய எல்லா வயசுக்கும் விஜய் பிடிக்கும். சினிமா நடிகர் தாண்டி ஏதோ ஒரு தனி திறமை தனியா நிக்கிற தில்லா.
அதனால பெண்களுக்கே 60 வயசு வரலாம் தான் உதவித்தொகைன்னு சொன்னாரு. அந்த வயசு வரம்பு வந்து அதிகம் பண்ணணும். ஒரு 70 வயசு வரலாம் கூட பண்ணலாம். டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. இந்த வருஷம் டிவிகே தான் ஜெயிக்குமே. நாங்கள் இந்த ஏரியா தான் நான். ஸோ பிடிக்கும், ஃபர்ஸ்ட்லேருந்தே அவரோட ரசிகை நான். ஸோ வர்றதுனால ரொம்ப இஷ்டம். ஸோ ஓட் ஃபார் டிவிக்கே நல்லா பண்ணுவார். எது இருந்தாலும் யோசிச்சு பண்ணாங்க. அவர் வந்து எல்லா விமர்சனங்களும் தாண்டி நமக்காக வந்து பண்ணுறோம்னு நினைக்கிறாரு. அவருக்காக ஓட் பண்ணுங்க. ஓட் ஃபார் டிவிக்கே. விஜய்க்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்கள் விஜய் தான், நாங்கள் தான் விஜய் தான். எங்கள் ஃபேமிலி முழுசாவே விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய்க்கு நாங்கள் தான் விஜய்க்கு சாப்பாடு. தளபதிக்கு ஓட்டு. வருங்காலம் டிவிக்கே. தளபதிக்கு ஓட்டு. நாங்கள் டீனில் தான். இங்கே அவர் பேச்சு வந்தார், அந்தாட்ட காமிட்டு கையை காமிட்டு போகிறாரு. என்னமோ அப்படி ஒன்றும் வராது. வரும் வந்து அவர் தான் நெக்ஸ்ட் சிஎம். யார் சொன்ன வராதுன்னு? இவ்வளவு கூட்டம் பாரு. அவரு யாவராங்க மாதிரி கூட்டம் இவனா காசு குத்து வந்த பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து தானா வந்து சேர்ந்த கூட்டம். இது எந்த நடிகர் எம்ஜிஆர் பெங்களூர்ல இருந்து வந்துருந்தாங்க இவர் பார்க்கறதுக்கு. மஸ்ட் வேலூர்ல போய் பார்த்தோம். அந்த கூட்டத்தை வச்சுன்னு வந்தாங்க நம்ம தலைவருங்க பசங்க. அந்த மாதிரி இந்த உலகத்திலேயே எம்ஜிஆர் இவர் தான் சிஎம். எம்ஜிஆர் பாருங்க, ராவண மகன் இவரு வராரு பாரு. இப்போ பெங்களூர்ல இருந்து வந்துக்கிறோம். ஏன்னு சொல்ல நாங்கள் எங்க மாநில இருப்போம் கரெக்டாக போயிடுவோம் நாங்கள். ஏன்னா அவருக்கு வந்து எங்களை ரொம்ப சின்ன வயசுல இருந்து அவர் எப்போ ஹீரோ வராங்க அப்போ நாங்கள் ஃபுல் பெங்களூர் காந்தி நகர்ல இருந்து வரோம். நாங்கள் பெங்களூர்ல இருந்து. விஜய் வந்து நல்ல நாடு எல்லாம் நல்லது பண்ணுவாரு. நெக்ஸ்ட் அவர் தான் விஜய் தான். நெக்ஸ்ட் விஜய் வந்து வருவாரு. சத்தியமா சொல்றேன், முனேஸ்வர சத்தியம் விஜய் தான் வருவாரு. ஓகே, தேங்க்யூ. விஜய் தான் ஒரு எலெக்ஷனுக்கு அவர் தான் ஜெயிப்பாரு. அவர் தான் எல்லாம் செய்யறது எல்லாருமே சொல்லிக்கிறாரு. அவர் தான் 2020 அவர் தான். எலெக்ஷன் 23 அவர் தான். ஜெயிக்கிறது விஜய் தான். ஓட்டு யாருக்கு? விஜய் தான். அவர் தான் ஜெயிக்கணும். அவர் தான். ஸ்ரீராம்பரத்தில் அக்ரவாரத்தில் உள்ள இடம் அவர் தான். 67 கட்டோட்டு. யாருக்கும் வைக்கல, எந்த ரஜினி வைக்கல, கமலுக்கு வைக்கல. நம்ம தளபதி தான் வச்சது இவ்வளவு கட்டோட்டு. ரஜினிக்கெல்லாம் இருந்தது, இருந்தாலும் கம்மி தான். இவருக்கு முன்னாடி யாருமே இல்லை பெங்களூர். இவர் தான் இப்போ. இவர் தான். புதிய மாற்றம் நடக்கணும்ண்ணா. அதனால அவரை பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு தலைவரை ஓட்டு அவரு தான். பேசல அவரு. பட் என்னால் வேற எதுக்கு 1008 போறாரு. பார்த்துட்டோம். நான் வந்து பெருங்குளத்துலேருந்து வரேண்ணா. என்ன மாற்றம் வரணும்னா அந்த லேடிஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும். அதுதான் முக்கால்வாசி. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். 50 ஆண்டு கால ஆட்சி பண்ணதெல்லாம் போதும். புதுசாக ஒரு வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அமைப்பார். 180 ஜெயிப்பார். டிவிக்கே என்ன ப்ரோ ஆட்டமே அவங்களே வந்து என்னதான் ஓட்டுகள் தான் இங்க கூட்டமாவே வந்திருக்கு. இவங்கலாம் வந்து காசுக்காக வந்த கூட்டம் இல்ல ப்ரோ, தானா சேர்ந்த கூட்டம். விஜய் கூட்டமா வந்திருக்கு. டிவிகே தான் ஜெயிக்கும். அண்ணா டிவிகே தானா ஜெயிப்பாரு. டிவிகே பைலகடா. டீனர் வெஸ்ட் மாம்பலம் கொஞ்சம் பார்க்க முடியல. பையன் ஒன்று தான் பார்த்தான். அவர் என்ன பேசுனான்னு தெரியல. மாற்றம் வரணும். ஒரு 50 வருஷமா தொடர்ந்து ஒரே இதா இருக்கு. மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். அத்தனை வாய்ப்பும் அவருக்கு இருக்கு. இறைவன் அருள் தான். அதேதான், மாற்றம் வரும்னு ஒரு நம்பிக்கை. டிவிகே தலைவர் தான் ஜெயிப்பாரு. முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தலைவர். தலைஃபேனு விஜய் அண்ணனுக்கோசம் இன்னும் ஓட்டு போடுறோம். அவர் வந்து நல்லது பண்ணதை சொல்லிட்டு நம்புகிறோம். திமுக எதுவுமே வந்து வேஸ்ட்டு, நல்லது பண்ணதே கிடையாது. டிவிகே மட்டும் தான் வரணும் இந்த வருஷம். நாங்கள் இங்கே வெஸ்ட் மாம்பலம். விஜய் பார்க்க முடியல. கூட்டம் அந்த அளவுக்கு கூட்டம் எங்கள் தலைவரை பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி வரும். பேசினார். கூட்டம் க்ரௌடில் எங்களால் சமாளிக்க முடியல. சரி, குழந்தை இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரமாக நின்றோம். என்ன காரணம்? புதுமை தான். அது இல்லாமல் எங்கள் தலைவர் வேறு இவ்வளோ நாள் வச்சு உழைச்சிருக்கிறாருல்ல, அதனால் கண்டிப்பாக அவர் தான் வரணும். வருவார். விஜய் எப்படி பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். விஜய் ரொம்ப பிடிக்கும். வாழ்த்துக்கள் சொல்லு. வாழ்த்துக்கள் சொல்லு. எப்படி சொல்லு? வாழ்த்துக்கள். நான் வந்து வேலூர் ப்ரோ. இங்கே வந்து படிக்கிட்டு வந்திருக்கேன். பார்க்க வரணும் அண்ணன் பார்க்கலான்னு வந்திருக்க ஒரு ஆசை தான். பார்த்தேன் ப்ரோ. கிட்டவே பார்த்தோம். ரொம்ப இல்லை ப்ரோ, அவர் எல்லாரையும் பேச முடியாதுல்ல அந்த டைமில். எல்லாம் கை மட்டும் காமிச்சாரு. எல்லாட்டையும் பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. கை காமித்தே பெரிய விஷயம். இவ்வளோ இதில் அவ்வளோ வெயில் நின்று வராரு. என்ன காரணம்னா அவர் வந்து எங்கள் அண்ணன் ப்ரோ. எங்கள் அண்ணன் நாங்கள் ஆதரிக்கும், வேறு யாரும் ஆதரிப்பாங்க. கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் ப்ரோ. ஏன் வந்தாருன்னா கண்டிப்பாக வருவார் ப்ரோ. வந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். சரி ப்ரோ, கண்டிப்பாக ஓட்டு போட்டுருங்க. வெற்றி நமதே. விஜய்க்கு சருக்கு கோட் பண்ணோம். நாங்கள் இங்கே தான் டி நகர் தான்.
இல்லை இங்கே வரல, நாங்கள் பார்க்கல, ஃபோனில் தான் பார்த்தோம். அவங்கள ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்காக வந்தால் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துடுவார் 100%. அவர் சொல்கிற வாக்குறுதிகள்லாம் நல்லா இருக்கு. தென் கண்டிப்பாக வருவாங்க, வந்தால் நல்லதாக செய்வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். 2026 தேர்தலில் வந்து மக்கள் வேட்பாளர் வந்து யாருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது மக்கள் தான். இனிமே இதை பார்த்தீங்களா, இந்த கூட்டம் மாட்டம் கிடையாது தம்பி, ஒரு நிமிஷம் இருப்பா. இந்த கூட்டம் மாட்டம் கிடையாது. ஸ்டேட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னும் முயற்சி வந்து தளபதி வந்து ரீச் அடிந்தான் வச்சுக்க, அது வேற மாதிரி. அது வந்து புகார் வந்து கல்வி கரூரில் வந்து ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டானுங்க. இந்த வாட்டி 2026 என் தளபதி எங்கள் அம்மா தான் நெஞ்சில் நிற்கிறாரு, இங்கே நிற்கிறாரு. அதே மாதிரி வந்து எல்லாரோட மனசில் வந்து உள்ளத்தில் இருக்காரு. 2026 என் தளபதி தான் வெற்றி.